பகவானுக்கு சர்வ காலத்திலும் துணையிருப்பவளாக, தன்னையே அர்ப்பணித்தவளாக விளங்கக்கூடிய நீலாத்திரியை ஒரு மலையாகவும், அடுத்ததாக எக்காலத்திலும் பகவான் நடந்து வரும்பொழுது அவனுக்கு மரபடியாக, அமர்ந்தால் சிங்காதனமாக, நடந்து வரும்பொழுது குடையாக, அனைத்துமாக விளங்கக்கூடிய ஆதிசேஷனை சேஷாத்ரியாகவும், தனக்கு அற்புதமான தாசனாக வாகனமாக விளங்கக்கூடிய கருடாழ்வாரை கருடாத்ரியாகவும், இராமாயண காலத்திலே தனக்கென்று வாழாமல் ராமனுக்காகவே வாழ்ந்து ராமநாமத்தினுடைய மகிமையை உலகறியச் செய்து வைகுந்தம் அழைத்த பொழுது கூட ராமநாமம் ஒலிக்கும் இடத்தில் மட்டுமே யாம் இருப்பேன் என்று சொல்லி சிரஞ்சீவியாக ராம பக்தி சாம்ராஜ்யத்தின் தலைவனாக விளங்கக்கூடிய ஆஞ்சநேயனை அஞ்சனாத்ரியாகவும், நாம் ஏற்கனவே கண்ட வகையிலே ரிஷபாசுரனை ரிஷபாத்ரியாகவும், நாராயணா நாராயணா என்று நாயினிக்க நாராயண நாமத்தை சொல்லக்கூடிய நாரத முனிவரையே நாராயணாத்ரியாகவும் கொண்டு, காரணம் நாரத மகரிஷி எங்கும் நில்லாதவர், திரிலோக சஞ்சாரி. எனவே அவரை அங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக நாராயண முனிவராக அவரை பிறக்கச் செய்து நாராயணாத்ரியாகவும் ஏற்றுக்கொண்ட பகவான், அவன் எங்கெல்லாம் வைகுண்டத்திலே விளையாடினானோ அந்த கிரீடாத்திரியை வேங்கடாத்திரியாக கொண்டு ஏழுமலை நாயகனாக இன்றும் திருமலையிலே திருமலை ஆண்டவன், ஏழுமலை ஆண்டவன், வேங்கடவன், ஸ்ரீனிவாசன் அருள் புரிகிறார்.